ஒரு வழியா பிச்சாச்சு. அண்ணா அண்ணா எல்லாம் தேடுறது நானு. என்னடா அம்மாவுக்கு சீரியஸா வர சொல்லி தந்தி வந்திருக்குது. அம்மா அம்மா எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் பார்த்தா எவ்வளவு சாது மாதிரி இருக்காரு. அப்படியே காட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே மிருகத்தோட மிருகமாயிடுறானா? நோ, கிங் ஆஃப் கிங்ஸ். நீங்க பார்க்காம போயிட்டீங்களப்பா. பார்த்தம்மா, அந்த அருமையான காட்சியை என் கண்ணால பார்த்தேன். பாத்தீங்களா? ஹேமா ரொம்ப துடிச்சிருக்காரியா? அவ தேரி இன்னொரு பொண்ணுக்கு வரவே வராது. அப்படியாப்பா? ரொம்ப சந்தோஷம். ஏமா, நான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சேன். இப்ப நீ என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். என்ன டாடி? இப்ப உடனே ஒரு கல்யாணம் பண்ணணும். இந்த வயசுலயா? விஜய், அப்பா சொல்றத கேளுங்க. என்ன அங்கிள், பேரம் பேச்சு எடுக்க வேண்டிய வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா 4 பேர் கேட்டா சிரிக்க மாட்டாங்க. யூ ஆர் நாட் ஜங்கிள் கிங், ஜங்கிள் ஃபூல். நான் சொன்ன கல்யாணம் ஹேமாவுக்கு. ஹேமா கல்யாணமா? ஆமா, மாப்பிளையும் பார்த்தாச்சு. அப்பா, ஏன் கல்யாணத்துக்கு இப்போ என்னப்பா அவசரம்? ஆமாமா, என்ன அவசரம்? ஹேமாவுக்கு என்ன வயசாயா போச்சு? வாட் நான்சென்ஸ்! பொண்ணு முத்தி போனாலும் புடலங்கா முத்தி போனாலும் ஒண்ணுக்கு உபயோகப்படாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, தெரியாது? அப்படி ஒண்ணு முத்தி போன புடலங்கா இங்க யாரும் இல்ல டாடி. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. ரைட் அக்கல், இஷ்டமில்லாத கல்யாணத்தை நீங்க செய்யக்கூடாது, அது நடக்கவும் கூடாது. அதை கேட்கறதுக்கு நீயா? இவ என்னுடைய மக, என்னுடைய இஷ்டம். இந்த கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரும். சும்மா அப்படியே நிப்பேன், எப்படி எதாவது சொல்ல. நான் எப்படி சொல்றது? நீங்க சொல்லுங்க. பெரிய ஃபார் ரிட்டர்ன்டு. நீ ஜங்கிள்க்கு சொன்னால. உங்க அப்பா தானே சொல்லு. நீங்க சொல்லுங்க. அப்பா கிட்ட லிபர்ட்டி ஜாஸ்தி இல்ல, நீ சொல்லு. நான் எப்படி சொல்ல? என்ன கச்சமுச்சாங்க? கச்சமுச்சா ஒண்ணு இல்ல அக்கல். வந்து ஹேமாவும் நானும் ஹேமாவும், ஹேமாவும் நானும் ஹேமாவும், ஹேமாவும் நானும் ஹேமாவும் எத்தனை தடவை சொல்லுவேன்? உடனே ஹேமா வா, வீட்டுக்கு போலாம். அக்கல் இல்ல, இது அநியாயம். அக்காமா, நாங்க 2 பேரும் காதலிச்சிட்டோம், கல்யாணம் பண்ணத முடிவு பண்ணிட்டோம். மண்டூசுங்களா, நீங்க என்ன முடிவு பண்றது? ஏற்கனவே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாங்க 2 பேரும் முடிவு கட்டிட்டோம். அக்கல் விஜய், அவர் காலை தொட்டு கும்பிடு. நோ 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 நோ, ஆசீர்வாதத்தை வேஸ்ட் பண்ணாதே. பாத பூஜையை பந்தல்ல வச்சுக்கலாம். சிஸ்டர், நல்ல நாள் பார்த்து தகவல் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். சரி. விஜய், ஆர் யூ ஹாப்பி? மோகன், 2 நாள் இல்ல 2 நிமிஷம் கூட அவகாசம் கொடுக்க முடியாது. மிஸ்டர் மோகன், ஒண்ணு பணத்தை கொடு, இல்ல மிருகங்களை கொடு. அண்டர்ஸ்டாண்ட்? சார், இத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, ஒரு 2 நாள் அட்ஜஸ்ட் பண்ண கூடாதா? பணம் கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் மிருகம் வரல, பணம் வரல. நீ எவ்வளவு நேரம் தான் பொறுமையா இருக்கிறது? சார், விஜய் சண்டை முன்ன பின்ன இருக்கும். ஆத்திரப்பட்டா எப்படி? இவங்கிட்ட என்ன பேச்சு? எல்லாரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அப்ப வாங்க, போ வாங்க. சார், சார் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் கொஞ்சம் நில்லுங்க. எல்லாரும் கோமா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இட்ஸ் ஆல் ரைட் மேடம். புதுசா ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் நாங்க ஒருத்தரை நம்பணும், அவன் கழுத்து அறுத்துட்டான். அதனால இன்னொரு ஏற்பாடு செஞ்சுட்டோம். ப்ளீஸ் இன்னொரு 4 நாள் எனக்காக. சரி சரி மல்லி, நீ இப்ப எவ்வளவு தன்மையா பதில் சொல்ற? மோகனுக்கு அது தெரியலையே. அவர் சுபாவமே எப்படி? உங்க பணத்துக்கு நாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இந்த பாருமா, உன் முகத்துக்காக போறோம். ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, ரொம்ப சீரியஸ் ஆக்ஷன் எடுப்போம். வாங்க போலாம். வாங்கின படத்தெல்லாம் குடிச்சு கும்மாலம் போட்டு அழிச்சாச்சு. 2 நாள் தவணை வேற கேட்டீங்களே, நோட் அடிக்க போறீங்க. அதுதான் என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன, ஊரை விட்டு ஓடி போக சொல்றியா? அது வேடித்தனம். நமக்கு உதவி செய்ய மத்த விஜய் கிட்ட இருந்தே மிருகங்களை கொண்டு வரணும். எப்படி? அவனுக்கு அம்மானா உயிர். போதும், மத்தத நான் பாத்துக்கிறேன். இத பாத்தீங்களாடா? இது என்ன புது மாதிரியான மிருகமா இருக்கு? இந்த மாதிரி மிருகத்தை நான் காட்டுல பார்த்ததே கிடையாதுங்க. ஐயோ டே மடியனங்களா, இது மிருகம் இல்லடா, எறும்பு பொறி. இது ஒரு நிலத்துல பதிச்சு வச்சிடணும். தப்பி தவறு மிருகங்கள் இதுல கால் வச்சுட்டா அவ்வளவுதான். நல்லாவே பிடிக்குதுங்க. டேய் எவன, இத பாருங்க, மிருகங்க எங்க நடமாடுதோ அங்கெல்லாம் இதை பதிச்சு வச்சிருங்க. ஓகே? சரி. சார் சார், அம்மாவை பாம்பு கடிச்சிருச்சு, இப்ப கோயில் இருக்க வச்சிருக்கோம். விஜய், என்னடா? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்லையே, நல்லா தானே இருக்கேன். உங்களுக்கு பாம்பு கடிச்சிருச்சுன்னு நம்ம என்ன சொன்னா? எனக்கா பாம்பா? அவன் வேணும்னே சொல்லியிருக்கான் போல இருக்கு. சரி, நீங்க ஜாலியா வீட்டுக்கு போங்க, நான் இப்போ வந்துடுறேன்.
விஜய் வரதுக்குள்ள சீக்கிரமா கடத்தி கொண்டு போங்க. சீக்கிரமா கொண்டு போங்க. நேரடியா போகாம குறுகுடியா போங்க. குயிக். கொண்டு போங்க. கோபால் சுவாமி மகளா? வாமா, ஒரு தடவை போனா போகட்டுன்னு விட்ட, இனிமே விடுறது மடத்தனம். டேய், இவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளுங்கடா. நன்றி கெட்ட வரேன். போங்கடா. சார், கரடி கோவில் பக்கத்துல சிங்கத்தை பார்த்தா நம்ம கந்தசாமி சொன்னா. அப்படியா? வெரி குட். நம்ம ஆளுங்களை அழிச்சுக்கிட்டு நீங்க அங்க வந்துடுங்க. ரைட். வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஏமா, ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு நாம ஜங்கல் கிங்க பார்க்க போறோம். லயன், சிங்கம், நான் அதை பிடிக்க போறேன். Wow, wonderful. Just a minute, I'll get my camera. Make it snappy, make it snappy. வெற்றி, வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். என்னம்மா, என்ன வெற்றி? சிங்கத்தை பார்க்கணும், அதை படம் எடுக்கணும்னு எவ்வளவு நாளா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க மகன் இன்னைக்கு எனக்கு சிங்கத்தை காட்ட போறார். நானும் போறேன். ஹேமா, அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இதுவரைக்கும் விருந்தாளியா தான் வந்து தங்கி இருக்கேன். இனி இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். உங்க வருங்கால கணவனோட விஷயத்துல நீயும் கொஞ்சம் அக்கறையோட இருந்தா அவனுக்கு நல்லது, உனக்கு நல்லது. என்ன சொல்றீங்க நீங்க? ஒண்ணுமில்ல, அவன் மிருகம் பிடிக்க போகாம கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும். வாட்? அவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அவரோட வீரமும் தைரியமும் தான். அத போய் மாத்த சொல்றீங்களே, என்னத்த நீங்க? அந்த வீரமும் தைரியமும் பாவமான காரியங்களுக்கு பயன்படக்கூடாதுன்னு தான் சொல்றேன். அத்தை, நீங்க ரொம்ப சென்டிமெண்டல் டைப். என்ன மாதிரி மாடர்ன் கேர்ள்ஸ்லாம் வாழ்ந்தா விஜய் மாதிரி ஒரு வீரனோட வாழணும் தான் ஆசைப்படுவாங்களே தவிர கோழையோட இல்ல. எதுக்கும் நீங்க சொன்னதை நான் மனசுல வச்சுக்கிறேன். நான் சொல்றத நீ ஒப்புக்காக தான் ஒத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றதுல இருக்கிற உண்மைய நீயும் ஒரு தாயா தான் புரிஞ்சுக்குவேன். எல்லாம் சரித்த. கல்யாணம் நிச்சயமா அவரை வரைக்கும் பேசாம இருந்துட்டு இப்போ போய் இப்படி கட்டுப்பாடெல்லாம் விதிக்க ஆரம்பிச்சா என் மேல அவருக்கு கசப்பு தான் வரும். இப்ப மனக்கசப்பெல்லாம் வரலாம். ஆனா ஏதாவது விபரீதம் நடந்துடுச்சுன்னா வாழ்க்கையே கசந்துடும். ஞாபகம் வச்சுக்க.